தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற வனகான் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வனகான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாலா படம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலாக்கு வந்த படங்கள் அவ்வளோ சரியாக போகல, நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். பட் இந்த படம் அப்படி இல்லைங்க. இது கண்டிப்பாக பாலாவோட கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அருண் விஜய் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. ஸோ அவரோட இன்டர்வியூஸில் அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ட்லேயே தெரிஞ்சிச்சு படம் கண்டிப்பாக அவரோட ஸ்டைலில் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மைனஸ் இருக்குது. பட் ரொம்ப பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படமே கிடையாதுங்க. இது ஒரு நார்மல் டேஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் மூடுக்கு ஆடியன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே நான் இந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கான படம் கிடையாது. ஆனால் படம் நல்ல படம், பார்க்கலாம்.